Hello my dear family. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா next set of translations பார்க்க போறோம். நிறைய பேர் translations வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நிறைய எபிசோட்ஸ் போடுங்க அப்படினு சொல்லி கேட்டுக்கிட்டீங்க. என்னுடைய both intermediate கோர்ஸ் உடைய ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஏன்னா அவங்க ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் மாதிரி எடுத்துக்கிறாங்க. இது நாங்கள் எந்த அளவுக்கு வந்து கிராமரில் ஸ்ட்ராங்காக இருக்கோம் அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு இது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னதுனால இன்னைக்கு நம்ம நெக்ஸ்ட் டிரான்ஸ்லேஷன்ஸ் பார்க்க போகிறோம். இஃப் யூ ஆர் ரெடி, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். Stop learning, never stop growing, never stop seeking the brightest star. Number 1 in our list is நீ இதுக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரி பேச மாட்டியே, என்னாச்சு உனக்கு? நீ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் பேசினதில்லை, இப்போ உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இதுதான் நம்மளுடைய டிரான்ஸ்லேஷனோட ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். நம்பர் 2, என்கிட்ட சொல்லாமல் வேறு யார்கிட்ட சொல்ல போகிற அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கேட்கும்போது, ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது சோகமாக இருக்கிறாங்க அப்படின்னா என்னன்னு சொல்லி என்கிட்ட சொல்லாமல் வேறு யார்கிட்ட சொல்லுவேன் அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? நம்பர் 3, இவங்க மேலெல்லாம் பாவப்படாத. நம்பர் 4, இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு காரணமே இவங்க தான். நம்பர் 5, நான் ஒன்றும் பெருசாக மிகைப்படுத்திலாம் சொல்லலப்பா, உண்மையிலேயே அந்த ஏரிக்கு போகிற பாதை கஷ்டமாக தான் இருக்கும், ரிஸ்கியாக தான் இருக்கும். நம்பர் 5, நான் ஒன்றும் இதை மிகைப்படுத்தி சொல்லலை, நான் ஒன்றும் பில்டப்லாம் பண்ணலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? பில்டப்லாம் பண்ணலை, உண்மையிலேயே அந்த ஏரிக்கு போகிற பாதை ரிஸ்கியாக தான் இருக்கும். ஸோ தீஸ் ஆர் த 5 டிரான்ஸ்லேஷன்ஸ். இதை வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஆன்சர்ஸ் செக் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 5 டிரான்ஸ்லேஷன்ஸோட ஆன்சர்ஸ் பார்த்துக்கலாமா? நம்பர் 1, யூ நெவர் யூஸ் டு டாக் லைக் திஸ் பிஃபோர், வாட்ஸ் ராங் அப்படின்னு கேட்கலாம். யூ நெவர் யூஸ் டு டாக் லைக் திஸ் பிஃபோர், வாட்ஸ் ராங் அல்லது வாட் ஹேப்பன்ட் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி நீ இந்த மாதிரிலாம் பேசினதில்ல, என்னாச்சு உனக்கு அப்படின்றது. நம்பர் 2, who will you tell if not me? Number 2 in our list is who will you tell if not me? என்கிட்ட இல்லாமல் வேறு யார்கிட்ட சொல்லுவ அப்படின்றதான் இந்த சென்டென்ஸ். Who will you tell if not me? Number 3, இவங்க மேலெல்லாம் பாவப்படாத. Don't take pity on them, don't take pity on these humans அப்படின்னு சொல்லலாம். Number 4 in our list is இந்த நிலைமைக்கு காரணமே, இந்த இக்கட்டான சூழ்நிலைக்கு காரணமே இவங்க தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? They are solely responsible for this plight. இந்த இக்கட்டான சூழ்நிலை, இந்த மாதிரி நிலைமை சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் என்ன சொல்லலாம் அப்படின்னா plight அப்படின்னு சொல்லலாம். PLIGHT. ஸோ நீங்கள் ஃபார் திஸ் சிச்சுவேஷன், ஃபார் திஸ் டிஃபிகல்ட்டி, ட்ரபிள் இந்த மாதிரி எது போட்டாலும் ஓகே தான். பட் இன்ஸ்டெட் ஆஃப் தட் யூ கேன் யூஸ் plight யூஸ் பண்ணிக்கலாம். They are solely responsible for this plight அப்படின்னு சொல்லலாம். நம்பர் 5 in our list is நான் ஒன்றும் பெருசாக பில்டப்லாம் கொடுக்கல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நான் ஒன்றும் மிகைப்படுத்தி சொல்லலை. I am not making up anything. I am not making up anything. The way to reach the lake is quite risky. The way to reach the lake is quite risky. அந்த ஏரிக்கு போகிற பாதை ரிஸ்கி தான் அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் செட் ஆஃப் ட்ரான்ஸ்லேஷன்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் செட் ஆஃப் சென்டென்சஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்சஸ் நீங்களாக செல்ஃபாக ஓனாக ட்ரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னா எங்களுடைய இன்டர்மீடியட் கோர்ஸ் எடுத்துக்கலாம். போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ் ஆர் அவைலபிள். ஆன்லைன் கிளாஸ் வந்து ஆகஸ்ட் 13th 2 டைமிங்கில் ஸ்டார்ட் ஆகுது. ஒன்று வந்து மார்னிங் 10 to 11 ஹோம் மேக்கர்ஸ்க்கான டைமிங் 10 to 11 டைமிங்லேயும், அதே மாதிரி ஆஃபீஸ் கோயர்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு ஈவினிங் நைட் வந்து 8 to 9 ஒரு டைமிங்கில் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இது பற்றின டீட்டெயில் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் செட் ஆஃப் சென்டென்சஸ் பார்க்கலாம். Number 6 in our list is
என்னாச்சு உனக்கு? யாராவது உன்னை ஏதாவது சொன்னாங்களா? என்னாச்சு உனக்கு? யாராச்சும் உன்னை ஏதாவது சொன்னாங்களா? நம்பர் 7, இங்கே ஒன்றும் அவ்வளோ வெக்கையா இல்லையே, ஏன் உனக்கு இப்படி வேர்க்குது? இங்கே ஒன்றும் அவ்வளோ வெக்கையா இல்லையே, ஏன் உனக்கு இப்படி வேர்க்குது? நம்பர் 8, நானும் இதையே தான் செய்யலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நான் கூட இதை தான் செய்யலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நம்பர் 9, நான் சொன்னது காதில் விழுந்ததா? போய் ஹோம்ஒர்க் பண்ணுன்னு சொன்னேன். நான் சொன்னது உனக்கு ஏதாவது காதில் விழுந்ததா? போய் ஹோம்ஒர்க் பண்ணுன்னு சொன்னேன். குழந்தைங்கள நம்ம சொல்லுவோம் இல்லையா? தி லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒன் இஸ், இன்றைக்கி மழை பெய்யுது, நான் ஸ்கூலுக்கு போகலை. குழந்தைங்க அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அம்மாக்கள் சொல்லுவாங்களே, மழை உன் படிப்பை என்ன செய்யுது, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்கணும். ஸோ திஸ் இஸ் த லாஸ்ட் ஒன். இப்போ இது எல்லாத்துக்கும் ஆன்சர்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஆன்சர்ஸ் செக் பண்ணிக்கலாம். ஓகே. Now let's see the answers. Number 6, என்னாச்சு உனக்கு? யாராவது ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதே இங்கிலீஷில் சொல்லும்போது வாட்ஸ் ராங், வாட் ஹேப்பன்ட் அப்படின்னு சொல்லிட்டு, has someone said something to you or has anyone said something to you அப்படின்னு சொல்லலாம். யாராவது ஒன்று ஏதாச்சும் சொன்னாங்களா அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். நம்பர் 7, இங்கே அவ்வளோ வெக்கையா இல்லையே, உனக்கு ஏன் வேர்க்குது அப்படின்றத இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படின்னா, இட்ஸ் நாட் that hot here, then why are you sweating அப்படின்னு சொல்லணும். இட்ஸ் நாட் that hot here, then why are you sweating or why are you sweating like this அப்படின்னு கேட்கலாம். நம்பர் 8 in our list is, நானும் அதை தான் செய்யலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறது. I was thinking of doing the same. I was also thinking of doing the same அப்படின்னு சொல்லலாம். நம்பர் 9 in our list is, நான் சொன்னது உனக்கு காதில் விழுந்ததா? போய் ஹோம்ஒர்க் பண்ணுன்னு சொன்னேன் அப்படின்றது. Did you hear what I said? Did you hear what I said? Go finish your homework. I said go finish your homework அப்படின்னு சொல்லலாம். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒன் இஸ், இன்றைக்கி மழை பெய்யுது அதனால் நான் ஸ்கூலுக்கு போகல. குழந்தைங்க சொல்கிறாங்க இட்ஸ் ரெய்னிங் அவுட், இட்ஸ் ரெய்னிங் அவுட் சைட், அல்லது இட்ஸ் ரெய்னிங் டுடே, ஐ எம் நாட் கோயிங் டு ஸ்கூல் டுடே அப்படின்னு சொல்லலாம். அல்லது ஐ டோன்ட் வாண்ட் டு கோ டு ஸ்கூல் டுடே அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு அம்மாக்கள் சொல்லும்போது, மழைக்கும் உன் படிப்புக்கும் என்ன சம்மந்தம், மழை உன் படிப்பை என்ன செஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறது. வாட் ஹேஸ் ரெயின் காட் டு டூ வித் யோர் ஸ்டடீஸ்? வாட் ஹேஸ் ரெயின் காட் டு டூ வித் யோர் ஸ்டடீஸ்? இதுதான் இந்த லாஸ்ட் சென்டென்ஸோட ஆன்சர். ஓகே, ஸோ that's it with the translation. இன்றைக்கி நம்ம ஒரு 10 translations பார்த்துருக்கோம். இந்த 10ல் உங்களுடைய ஸ்கோர் என்ன அப்படின்றத காமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரான்ஸ்லேஷன்ஸ் வேணும் அப்படின்னாலும் காமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம நிறைய எபிசோட்ஸ் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிளிக்கிங் திஸ் வீடியோ. I'll meet you soon with another interesting lesson in the next video. Till then, you take care. It's bye from Mother. See you. Bye-bye.